அது கலைகள்னால் என்னென்னா மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் கலைகள். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கூச்சப்படக்கூடாது. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் போது நம்ம ஒரு கோமாளியாக கூட மாறலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு நகைச்சுவை இப்போ கூச்சப்படுறாங்க மக்கள் வந்து நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு கூச்சப்படுறாங்க. நாம் சிரிக்கணும் அப்படின்னா மற்றவங்க சிரிக்கணும். சிரித்ததை பார்த்து தான் நாம் சிரிக்கணும். மற்றவங்கள சிரிக்க வைக்கணும். நாம் அவங்க சிரிக்கிறாங்களா, சிரித்தாங்கன்னா நீங்கள் சிரிங்க. நீங்கள் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறீங்க, ஆனால் அது அவங்க மனசை புண்படுத்துது அப்படிங்கும்போது நீங்கள் சிரிக்கக்கூடாது. அது வந்து வக்கர குணம். அது வந்து சரியான நகைச்சுவை கிடையாது. நகைச்சுவைங்கிறது என்னென்னா மற்றவங்க சிரிக்கிறத பார்த்து நீங்கள் சிரிக்கணும். மற்றவங்க சிரிக்க வைக்கணும். மற்றவங்கள சிரிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோடு மற்றவங்ககிட்ட நீங்கள் நகைச்சுவை பண்ணணும். அப்போ அவங்க சிரிப்பாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து நீங்கள் சிரிக்கணும். மற்றவங்க சிரிக்கிறாங்க, நீங்கள் சிரிக்கலை அப்படின்னா அது வந்து தப்பு. அது வந்து தியாகம். அது வந்து அடிமைத்தனம். இப்போ நகைச்சுவைலாம் பார்த்தீங்கன்னா டிவியில் பாருங்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள சிரிக்க வைப்பாங்க. இப்போ வந்து சினிமா காமெடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க துன்பப்பட்டு மற்றவங்கள சிரிக்க வைப்பாங்கல்ல, அது வந்து சரியான நகைச்சுவை கிடையாது. நாம் வந்து என்ன மற்றவங்களுக்கு நம்ம என்ன அடிமையாக என்ன? இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம மற்றவங்ககிட்ட ஒரு ஜோக் அடிக்கிறோம், அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நமக்கு சிரிப்பே வரலன்னா நாம் என்ன அவங்கள சிரிக்க வைக்கிற ஒரு அடிமையாக நாம்? அப்படி இல்லைல்ல. அப்போ சரியான நகைச்சுவைங்கிறது என்னென்னா நாம் சிரிக்கணும் தான். அதுக்காக மற்றவங்க சிரிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு சிரிக்கணும். அவங்களுக்கு சிரிப்பு வந்த பிறகு தான் நமக்கே சிரிக்கணும். அவங்களுக்கு முன்னாடியே சிரிக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் உங்களுடைய நகைச்சுவை அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்களும் உங்களுக்கும் சிரிப்பு வரணும். அவங்களுக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு சிரிப்பு வரல அப்படின்னா அப்போ அது சரியான நகைச்சுவை கிடையாது. அல்லது அவங்க அழுகிறாங்க, உங்கள் நகைச்சுவை பார்த்துட்டு அவங்களுக்கு சிரிப்பே வரல, ஆனால் நீங்கள் மட்டும் சிரிக்கிறீங்கன்னா அதுவும் தப்பு. அவங்களும் சிரிக்கணும், நீங்களும் சிரிக்கணும். அதே நேரத்தில் அவங்க தான் முதல்ல சிரிக்கணும். நீங்கள் யாரை சிரிக்க வைக்கிறீங்களோ அவங்க தான் முதல்ல சிரிக்கணும். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் சிரிக்கணும். அப்போது மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டு அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அது ஒரு சந்தோஷம், அது ஒரு பெருமை. மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டோங்கிறது ஒரு பெருமை. மற்றவங்க சிரிக்கிறாங்கள அந்த நகைச்சுவை சொல்லும்போது அது உங்களுக்கும் சிரிப்பை ஏற்படுத்துகிறது. அவர் சிரித்த பிறகு தான் நீங்கள் சிரிக்க வேண்டும். இதுதான் வந்து நகைச்சுவைக்கான இந்த விதிமுறை, சிரிப்பதற்கான விதிமுறை. இப்போ டிவிலலாம் வந்து இப்போ வந்து விஜய் டிவி அந்த மாதிரி அப்புறம் சினிமா காமெடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்க அடிப்படுவாங்க, அவமானப்படுற மாதிரி காட்டுவோம். அதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் பாருங்கள், அது தப்பு. மற்றவங்க துன்பப்படுறதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் பாருங்கள், அது வந்து ரொம்ப தப்பு. அவங்க துன்பப்படுறாங்க, அதை பார்த்து நாம் சிரிக்கிறோம். நாம் சிரிக்கணுங்கிறக்காக அவங்க தன்னைத்தானே துன்பப்படுத்திக்கிறாங்க, அதுவும் தப்பு. அதனால் நாமளும் சிரிக்கணும், அவங்களும் சிரிக்கணும். அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு தான் நாம் சிரிக்கணும். மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதோட நோக்கம்தான் நகைச்சுவைங்கிறது. என்னது? மற்றவங்கள சிரிக்கணும். மற்றவங்க சிரித்தாதான் நாம் சிரிக்க முடியும். இதுதான் நகைச்சுவையின் நோக்கம். மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம சிரிக்கணும். அவங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் சிரிக்கக்கூடாது. அவங்கள அள வச்சு நாம் சிரிக்கக்கூடாது. அது மாதிரி நாமளும் சிரிக்காமல் அவங்க மட்டும் சிரிக்கிறாங்க, அதுவும் தப்பு. அப்போ நகைச்சுவைக்குள்ளே இவ்வளோ விதிமுறை இருக்குது. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விதிமுறை, நகைச்சுவைக்கான வேறு விதிமுறை.